பருவநிலை மாற்றத்தால் தொடர்ந்து விவசாயிகள் பேரழிவை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பருவம் மாறி பேரழிவு பெருமழையாக பெய்து வருகிறது. காவிரி டெல்டாவில் இந்த ஆண்டு மழை சராசரி அளவை விட அதிகமாக பெய்திருந்தாலும் சராசரி அளவில் பெய்ததால் நல்ல முறையில் அறுவடையை எதிர்பார்த்து விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் காத்திருந்தார்கள். பொங்கலுக்கு பிறகு பெய்த மழையால் திடீரென நல்ல அறுவடை செய்யக்கூடிய நிலையில் பயிர்கள் அழிய தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட பாதி அளவில் தான் இன்றைக்கு அறுவடை செய்ய முடியும் என்கிற நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் கொள்முதல் செய்வதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் காட்டுகிற நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நடைமுறைகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கொள்முதலை சம்பா கொள்முதலுக்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விடுகிறது. ஆனால் திறக்கப்பட்ட கொள்முதல் நிலையங்கள் ஒரு மாதம் வரையிலும் செயல்பாட்டுக்கு வருவதில்லை. அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வழிகாட்டு முறைகளை உருவாக்கவில்லை. குறிப்பாக தற்போதைய நிலையில் கடந்த வடகிழக்கு பருவமழை முடிந்தாலும் இதுவரையிலும் இன்றுதான் வெயில் தீவிரமாக தொடங்கியிருக்கிறது. வெயில் குறைவால் சாயாத கதிர்கள் கூட ஈரப்பதத்தோடு தான் அறுவடை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகள் தூய்மையான நெல்லை நவீன இயந்திரங்களை கொண்டு அறுவடை செய்துதான் நேரடியாக டிராக்டர்கள் மூலமாக களத்து மேட்டில் கொண்டு வந்து கொட்டி விடுகிறார்கள். இதில் எந்த மூடி மறைத்து தவறான வகையில் நெல்லை கொண்டு வந்து வீணாக போன நெல்லை கொட்டுவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மண்ணிலே அடிபட்ட நெல்லை இயந்திரங்கள் அறுவடை செய்ய இயலாது. தூய்மையான நெல்லை வெளிப்படையாக டிராக்டர்கள் நேரடியாக இயந்திரங்களிலே சென்று வயல்வெளியிலே பெற்று வந்து கொள்முதல் நிலையங்களில் கொட்டுகிற தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு கிராம பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இவர்கள் உரிய காலத்தில் டிபிசி என்று சொல்லக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை செயல்படுத்தினால்தான் நெல்லை அறுவடை செய்ய முடியும். டிபிசி திறப்பதற்கு காலதாமதாவதால் அறுவடைக்கு தயாராக இருக்கிற நெல்லும் உடனடியாக கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லை இன்றைக்கு இருக்கிற கால சூழலால் உடனுக்குடன் அரவை ஆலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தனியார் அரவை ஆலைகளை தான் அரவைக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த நெல்லை அன்னன்றைக்கு கொண்டு செல்வதிலே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது. இதற்கு அரசு நேரடி கவனம் இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மத்திய அரசின் உணவு துறை கட்டுப்பாட்டில் வழிகாட்டுதல்படி செயல்படுகிறது. ஆனால் அதற்கு மாநில அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை கைகாட்டிவிட்டு அரசு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உரிய காலத்தில் திறக்க வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியர்கள் ஒப்புதல் கொடுப்பதிலே காலதாமதம் ஏற்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்கள் கொள்முதலுக்கு பொறுப்பேற்று கொள்முதல் செய்வதிலே இடைவெளி நீடிக்கிறது. இவ்வாறான பல வகைகளில் நிர்வாக முரண்பாடுகளாலே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் விவசாயிகள் உழைத்து அதை நம்பி காத்திருந்து அறுவடை செய்கிற போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் நீடிக்கிற கொள்முதல் குளறுபடிகளால் செயற்கையாகவே விளைநிலங்கள் அழிவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. மத்திய அரசு சொல்லுகிறது, தமிழ்நாடு அரசை நாங்கள் ஜனவரி மாதங்களிலே தென் மாநில உணவுத்துறை செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறோம். அந்த கூட்டத்திலேயே தான் 6 மாதம் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கிராமங்களில் மழை பெய்யும் என்கிற தொழில்நுட்பம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகவே எந்தெந்த மாதங்களில் எங்கெங்கே அறுவடை நடைபெறுமோ அங்கேயெல்லாம் இந்த சிறப்பு அனுமதி 22% தேவை என்றால் அந்த கூட்டத்திலே இறுதி முடிவு எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு அதற்கான முன்மொழிவுகளை கொடுப்பது கிடையாது என்பதை எங்களிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நான் தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, கொள்முதல் என்பது விவசாயிகளுக்கு மட்டுமானதல்ல. நீங்கள் தரமான உணவு அரிசியை விநியோகம் செய்ய வேண்டும். ஆகவே பொது விநியோக திட்டத்திற்கு அரிசியும் நீங்கள்
உற்பத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிற போது கொள்முதலை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்காமல் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மத்திய அரசு என்று தட்டி கழிப்பது ஏற்கத்தக்கதல்ல. எனவே தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும். நிரந்தரமான 22% ஈரப்பதம் இருந்தால் அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். கொள்முதல் பணியாளர்கள், அதேபோல சுமைதூக்கும் பணியாளர்கள், அங்கே நடக்கிற கொள்முதலில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளுக்கு அங்கே பொறுப்பேற்கிற கொள்முதல் அலுவலர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். கொள்முதல் நிலையங்களில் ஈர நெல்லை இன்றைக்கு உலர்த்துவதற்கான நவீன இயந்திரங்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களுக்கும் நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வழங்க வேண்டும். இன்றைக்கு மத்திய குழு நம் அமைச்சர் கடிதம் எழுதிய மறுநாளே வந்துவிட்டது, பார்வையிட்டு கொண்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மத்திய குழுக்காக எதிர்பார்ப்பதும், மத்திய குழு ஆய்வு முடித்து பல நாட்கள் கழித்து அனுமதி கொடுப்பதும் அதற்குள்ளாக ஈர நெல் முளைத்து அழிந்து விடுகிறது. எனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பின் அனுமதி பெற்றுக்கொள்வார்கள், முன் அனுமதி வாயால் கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பேற்று ஈர நெல்லை கொள்முதல் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த நடைமுறைகள் கைவிடப்பட்டிருக்கிறது. எனவே குழு வந்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குழு அறிக்கை கொடுத்து அதற்கான தீர்வு வருகிற வரையிலும் தமிழ்நாடு அரசு காத்திருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த நெல் அறுவடை செய்யாவிட்டால் மறுநாள் அந்த நெல் கலர் மாற்றம் அடையும். எனவே தமிழ்நாடு அரசு இதற்கு பொறுப்பேற்று பின் அனுமதியை மத்திய அரசுகிட்ட பெற்றுக்கொண்டு முன் அனுமதி கொடுத்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற கோரிக்கை மனுவை இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் சக்கரபாணி அவர்களிடம் சந்தித்து கொடுத்திருக்கிறோம். உணவுத்துறை செயலாளருக்கும் மனுவை கொடுத்து நாங்கள் நேரடியாக விவாதித்திருக்கிறோம். உரிய முறையில் அவசரகால நடவடிக்கையில் முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள வேறு வழி இல்லை என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.